புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி வெங்கட சுப்பா ரெட்டி சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போலீசார் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் காரை வழிமறித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க முற்பட்ட போது போலீசார் தடுத்ததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு 2642 பேரை பொதுப்பணித்துறையில் அரசு பணி நியமனம் செய்தது. அப்போது தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பணி அமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் துறை நீக்கியது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,000 ரூபாய் சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆண்கள் பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் திடீரென தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அப்பகுதியில் வந்தபோது அவரது காரை வழிமறிக்க முயற்சித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீஸ்காரர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பேச்சுவார்த்தை முற்றி லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திடீரென போலீசார் போராட்டக்காரர்களை களைய தடியடி நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதில் ஒருவர் கீழே விழுந்த நிலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாளை சட்டசபை கூடுவதை தொடர்ந்து சட்டசபையை தயார்படுத்தும் பணியினை சபாநாயகர் செல்வம் ஆய்வு செய்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. அதனால் வரும் நிதி ஆண்டிற்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக அரசின் செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதற்காக 15வது சட்டசபையின் 6வது கூட்டத்தொடர் 3ஆம் பகுதி கூட்டம் நாளை 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் செல்வம் தலைமையில் கூடுகிறது. இக்கூட்டத்தில் நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மேலும் 2025-26ஆம் நிதியாண்டில் கூடுதல் செலவினங்களுக்கு சட்டசபையில் ஒப்புதல் கோரப்படுகிறது. நாளை சட்டசபை கூடுவதை தொடர்ந்து சட்டசபையை தயார்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்பணியை சபாநாயகர் செல்வம் ஆய்வு செய்தார். அப்பொழுது சட்டசபை செயலர் தயாளன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை 12ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் நடக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் விரோத சட்டங்களை கண்டித்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் நாளை 12ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கின்றனர். அதனை ஆதரித்தும் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு, மகப்பேறு உதவிகள் கிடைப்பதில்லை, தொழிலாளர் துறையில் இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் இல்லாததை கண்டித்து புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை 12ஆம் தேதி பஸ் நிலையம், சேதராப்பட்டு, திருக்கனூர், வில்லியனூர், பாகூர், அரியாங்குப்பம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் உட்பட 9 போராட்டம் நடத்தப்படும். இப்போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பங்கேற்கின்றனர் என்றார். புதுச்சேரியில் துவங்கவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான இலச்சினையை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் சிறந்த திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டு ஒரு திரைப்பட இயக்குநருக்கு நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் விருது வழங்கி வருகிறது. இந்த விழா இந்த ஆண்டு முதல் சர்வதேச திரைப்பட விழாவாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி திரைப்பட விழா நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை 4 நாட்கள் வெவ்வேறு இடங்களில் நடக்கிறது. விழாவிற்கான இலச்சினையை முதல்வர் ரங்கசாமி நேற்று வெளியிட்டார். இதன் துவக்க விழா மற்றும் விருது வழங்கும் விழா மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடக்கிறது. இதில் கடந்த 2024ஆம் ஆண்டிற்கான விருது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிய ஜெகதந்தா XX என்ற தமிழ் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான விருது தினேஷ் செல்வராஜ் இயக்கிய கடற்கனி திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது.
சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட படத்தின் இயக்குநர்களுக்கு சங்கர்தாஸ் சுவாமிகள் பெயரில் விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் 35 பிராந்திய மொழி திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கடலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், கடலூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு எல்லைப் பகுதிகளில் இலவச பரிசு பொருட்கள், வெள்ளி பொருட்கள், தகுந்த ஆதாரமின்றி எடுத்து செல்லும் பணம், ஆயுதங்கள் மற்றும் மதுபானங்கள் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுப்பது, கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, புலனாய்வு பகிர்வு முறையை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்களை பொருத்தி 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது, கூடுதலாக காவலர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்களை பணியில் ஈடுபடுத்துவது, பறக்கும் படைகள் அமைப்பது, இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபடுவது குறித்து பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கடலூர் எஸ்பி ஜெயக்குமார், புதுச்சேரி சீனியர் எஸ்பி கலைவாணன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்புவனையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் 1,66,83,000 ரூபாய் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருப்புவனை ஸ்ரீனிவாசா நகர் மற்றும் ஸ்ரீனிவாசா நகர் விரிவாக்கம், பாரதிதாசன் நகர் விரிவாக்கம், வள்ளலார் நகர், சுப்பிரமணியன் நகர், பாலாஜி நகர், திருமுருகன் நகர், வரதராஜன் நகர் மற்றும் பெருமாள் கோவில் ஏரிக்கரை சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்காக புதுச்சேரி அரசு சாஷி திட்டம் மூலம் வங்கியில் கடன் உதவி பெற்று அரசாணை வழங்கியுள்ளது. இதற்கான பணி பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அருணகிரி அண்ட் சன்ஸ் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடந்தது. திருப்புவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு வங்கி அருகில் நடந்த விழாவிற்கு திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தீயணைப்பு வாகனம் மோதி ஒரு கார், 6 பைக்குகள் சேதமடைந்தது குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கால்வாயில் ஒருவர் விழுந்து விட்டதாக புதுச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு நேற்று மாலை தகவல் கிடைத்தது. அதையடுத்து அவரை மீட்க புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்றனர். தீயணைப்பு வாகனம் எஸ்வி பட்டேல் சாலை வழியாக செல்லும் பொழுது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் சென்ற கார் மீது மோதியது. இந்த கார் சாலையில் சென்ற 6 பைக்குகள் மீது மோதி நின்றது. இதில் ஒரு பெண் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு MCPL பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஏலம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு MCPL பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களின் ஏலம் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரைசிங் பீனிக்ஸ் உருவையாறு, லயன் கிங்ஸ் திருக்காஞ்சி, மங்களம் வாரியர்ஸ், MCC மணக்குப்பம், கிரிக்கெட் கிளப், ராயல் சேலஞ்சர்ஸ் ஆச்சாரியாபுரம், எக்ஸ்ட்ரீம் பிளாஸ்டர்ஸ் ஆரியபாளையம், அரியூர் கிரிக்கெட் கிளப், சாத்தமங்கலம் ஸ்போர்ட்ஸ் கிளப், UVCC கோட்டைமேடு, மோகித் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி கணுவாய்பேட் உள்ளிட்ட 10 அணிகள் கலந்து கொண்டன. இதில் சிறப்பு விருந்தினராக காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து 10 அணிகளின் உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொத்தம் 226 வீரர்கள் ஏலத்தில் உள்ள நிலையில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்ததை தொடர்ந்து வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர். மேலும் இப்போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகளாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டிகள் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து வெகு விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தனர். காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினம் முன்னிட்டு அரசு சார்பில் அமைச்சர் திருமுருகன் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மீனவர் குலத்தில் பிறந்து தொழிலாளர்களுக்காக போராடியவரும் மே தினத்தை உருவாக்கியவருமான சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடற்கரை சாலை மதகடி பகுதியில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா, துணை ஆட்சியர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினர் மற்றும் மீனவ பஞ்சாயத்தார்கள் மீனவர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு, சீனிவாச அவென்யூ மற்றும் பூங்கொடிபுரம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு சுனாமி குடியிருப்பில் இருந்து குட்டியாண்டவர் கோவில் வரை 18,70,000 ரூபாய் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மணவெளி ஸ்ரீனிவாச அவென்யூ பகுதியில் 25,44,000 ரூபாய் செலவில் புதிய சாலை மற்றும் வடிகால் அமைப்பதற்கான பூமி பூஜையை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து மணவெளி பூங்கொடிபுரம் பகுதியில் 17 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் மற்றும் ஃபேவர் பிளாக் சீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை. இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சட்டசபை மீண்டும் முற்றுகையிட்ட நகராட்சி வாரிசுதாரர்கள் 89 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் 123 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நேற்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சட்டசபை நோக்கி சென்றனர். ஊர்வலம் சுப்ரெயின் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்த அவர்களை யூகோ வங்கி அருகே தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்த நிலையில் மாலை அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சட்டசபை நோக்கி வந்தனர். தொடர்ந்து சட்டசபை வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் எஸ்பி ஸ்ருதி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் 2026 தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் மகளிர் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மகளிருக்கான ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எனவும் இதற்காக ஊசுடு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வடக்கு வட்டார தலைவர் ராமு என்கிற குணசேகரன் மற்றும் நிர்வாகிகள் தங்க கணேசன், நாராயணசாமி, தேவராஜ், சுந்தர் ராசு, சுந்தரமூர்த்தி, ஜானகிராமன், கோவிந்தராஜ், சதீஷ், குணா, நாகராஜ், பசுபதி, வீரகுமார், வேலு மற்றும் திமுகவை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் வட்டார தலைவர்கள், மாநில தலைவர்கள் மற்றும் ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து கிராம தலைவர்கள், செயலாளர் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் மௌன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கல்வித்துறை முற்றுகை, மறியல், சிறை நிரப்பும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர். இந்த நிலையில் நாளை சட்டப்பேரவை கூடும் நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்கள் மௌன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். கம்மன் கலை அரங்கத்தில் தொடங்கிய ஊர்வலம் அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சம்பா கோவில் அருகே நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி மௌனமாக சென்றனர்.